Dear students, thank you very much. Welcome to the program Study Medicine in Belarus. We will be doing this program in English, Tamil, and also a bit of Sinhala because I can see there are some Sinhala student and Tamil and other students also, Muslim students also here. So we will be talking in bilingual. In the meantime, if you have any doubts, so you can send it through chat. So through the chat box, we will help you. I think Afkar is also there. Tell Afkar to make the chat to only the admin. You call it only to the admins. So we will help you in chats. If you don't understand anything, you can ask me. So from in the other side, our Dr. Fali is here, who is a student of the same university and currently practicing as a doctor. So Dr. Fali is also here. So to start with, இதை நாங்கள் ஆரம்பிக்கும் முகமாக உங்களுக்கு தெரியும் உலகத்திலேயே இருக்கிற துறைகளில் அதிகமாக if I say in Tamil, I'll say that in English little bit, so please wait. உலகத்தில் இருக்கிற துறைகளிலேயே அதிகமானவர்கள் தெரிவு செய்யக்கூடிய எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒரு துறையாக காணப்படுகின்றது இந்த மெடிசின். காரணம் என்னவென்றால் அதிகமானவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அதே போல் இது ஒரு சமூகத்துக்கு தேவையான சோஷியல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. அதே போல் இதில் நல்ல வருமானம், அதாவது உங்களுக்கு எல்லா துறையை விட அதிக அளவு இன்கம்மை பெறக்கூடிய ஒரு துறையாக இருக்கின்றது. அதே போல் ஒவ்வொரு வருடங்களும் அதிகரிக்கின்ற பொழுது தேவை அதிகரிக்கின்றது. அதாவது உலகத்திலேயே டாக்டர்ஸுடைய தேவை உலகத்திலேயே அதிகரித்து வருகின்றது. ஹெல்த் செக்டர் தான் இன்று 2030 வருகின்ற பொழுது முதலாவதாக டிமாண்டுக்கு வரக்கூடிய துறைகளிலே ஒன்று தான் இந்த ஹெல்த் செக்டர். ஆகவே இந்த டாக்டர்ஸுக்கு உலகத்திலேயே நல்ல மதிப்பும் மரியாதையும் இன்னும் காணப்படுகின்றது. அதே போல நீங்கள் மருத்துவராக வந்து விடுவீர் என்றால் உங்களுக்கு இலங்கையில் மாத்திரமல்ல, நீங்கள் வெளிநாட்டில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. இலங்கையில் இருக்கின்ற பல டாக்டர்ஸ் வெளிநாடுகளிலே மாதம் 15 லட்சம், மாதம் 20 லட்சம் என்றெல்லாம் அவர்கள் இன்று உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரியான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கின்றது. அதனால்தான் மருத்துவத்துறையிலே படிப்பது என்பது உண்மையிலேயே ஒரு லேசான விடயம் அல்ல. அதிகமான மூலதனத்தை செலவிட்டு தான் நீங்கள் அதனை பயிற்சியை பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சாதாரண டிகிரி இலங்கையிலேயோ ஏனைய நாடுகளிலேயோ 3 வருடங்களில் முடிகின்ற இந்த டிகிரி, ஆனால் இந்த மெடிசின் ப்ரோக்ராம் பொதுவாக 6 வருடங்கள் அல்லது 7 வருடங்கள் செல்லும் நீங்கள் நிறைவு செய்வதற்கு. காரணம் என்று அந்த அளவு இதில் பல விடயங்கள் உங்களுக்கு காணப்படுகின்றது. ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு ஒரு இந்த துறைகளுக்கு நீங்கள் செல்வது, இதற்காக நீங்கள் செலவழிக்கின்ற அந்த மூலதனம், இதற்காக நீங்கள் செலவழிக்கின்ற அந்த பணம் ஒரு நாளும் உங்களுக்கு வேஸ்ட் ஆவதில்லை. ஏனென்றால் நிச்சயமாக நீங்கள் அதனை ஒரு வருடத்திலோ 2 வருடத்திலோ நீங்கள் வேலை கிடைத்தவுடன் அதனை திரும்ப நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சொலிடான ஒரு துறை தான் இந்த மெடிக்கல் ஃபீல்ட். So dear students, giving you a small introduction. So there is a huge demand for the medical sector in this world. By 2030, there is a huge demand for the health sector, doctors and other therapists. So in this field, it's like a social work, and also there are so much opportunities for doctors. You can get a very big income in this as a salary or even practicing. And also you can work in Sri Lanka or you can work in other countries. So other countries means there are so much of Western countries and also Middle East countries. So I know many doctors who are practicing in Oman, Qatar, Dubai. Their salaries are around roughly Sri Lankan rupees 15 lakhs. Okay, I think Dr. Fali will give you more detail about that. So we are working with Belarus universities. So actually, Hybrid Visa Center, they have registered, signed agreement with few universities which are in Belarus. All the universities are medical council approved. So when you complete the program, you can come back to Sri Lanka and you can practice as a doctor in Sri Lanka.
So you can ask any question after the presentation. So the doctor will give you a little bit of talk about the other things, and some information which I am able to give you briefly. Normally, you know that you need A-level qualification if you want to study in another country. So when you go anywhere, definitely you need A-level. But at our hybrid visa center, so we have a special program called foundation. So if you have O-level qualification, you can able to do the foundation program, and you can able to go to your medical program in Belarus. So that also, there are medical faculties from Belarus University will teach you through online. So we have so many new systems and setups we are having uh, in this project. So, my dear student, I know that the investment is very high. I know that, but it is a solid ROI, return of investment. When you invest that money, definitely you are going to get it. Okay, so I am handing over to Dr. Fali. He will start from the basic information, and ஏதாவது உங்களுக்கு விளங்க இல்லை என்றால் உங்களுக்காக நாங்களும் அதனை தெரிவுபடுத்துவோம். தமிழ் மீடியம் மூலமாக நாங்கள் இங்கிலீஷ் மூலமாக நாங்கள் பேசுவோம் இந்த සබ්ජෙක්ට්. ඔගොල්ලෝ දන්නේ නැත්නම් ඉංග්‍රීසි හරි එහෙම නැත්නම් සිංහල හරි, please you can unmute the mic, or you can send a message so that we can help you to cover up it. Okay, doctor, are you there? Yes, I'm here. Yes, doctor. So thank you, doctor. You Okay. can start the presentation. Yeah. All right. Anybody can hear my voice, right? Yeah, எல்லாருக்கும் yeah. விளங்குது தானே நான் பேசுறது? Oh, ஓகே. oh, oh. ரைட். இப்போ மெடிக்கல் ஃபீல்டுன்னு சொல்லுன்னா, இப்போ மெடிசின் படிக்கிறது ஸ்ரீலங்கால உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ஒரு போட்டி. மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கிறது கஷ்டம், ரைட்? அவங்களுக்கு Z ஸ்கோர், A-level, பயோஸ்ட்ரீம்ல 3 எடுத்த ஆட்களுக்கும் கூட இப்போ மெடிசின் கிடைக்காம இருக்குது. பிகாஸ் ஸ்ரீலங்கன் சிஸ்டம். ஸோ இந்த லிமிடெட் சீட் சீக்கிறதாலையும் இப்படி ஒரு பிரச்சனையானால தான் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, எப்ரோட் கண்ட்ரிஸை சூஸ் பண்ணாங்க. அதுல உலகத்திலேயே சீப் அண்ட் பெஸ்டா இருக்கிற ஒரு நாடுன்னு சொன்னா பெலருஸ். அதே போல மெடிசின் வந்து நல்ல பாப்புலர் ஆகிக்கிற நாடுன்னு சொன்னா பெலருஸ், ரைட்? அதே போல மிகப்பெரிய ஒரு ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி மெடிசின் செய்து கொண்டிருக்கிற நாடுன்னு சொன்னா பெலருஸ். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். Nowadays, the most popular country to do medicine is Belarus, because there's a huge community of Sri Lankans, and also all the universities are medical council recognized universities. அதாவது இலங்கை மருத்துவ சபையால மெடிக்கல் SLMC சொல்லுவோம், ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சிலால அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் தான் பெலருஸ்ல இருக்குது. ஸோ இந்த பெலருஸ்க்கு எப்படி போற, பெலருஸ்ல எப்படி மெடிசின் செய்யற, பெலருஸ்ல கல்ச்சர் எப்படி, பெலருஸ்ல ஸ்டூடெண்ட் யூனியன் எப்படி, ரைட்? இதை பத்தியான ஒரு சின்ன ஒரு செஷன் தான் நாங்க இப்ப செய்ய போறோம். இப்ப பெலருஸ்ல வந்து இருக்குது மெயினாக 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ரைட்? அதுல வந்து பெலருஷியன் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, குரோட்னோ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கோமல் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அதே போல விட்டப்ஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ரைட்? இந்த 4 யூனிவர்சிட்டியுமே ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். ஸோ வந்து ஒரு 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 ஸ்டூடெண்ட் இங்க A-level செய்து போட்டு அவங்களோட என்ட்ரி ரெக்யர்மெண்ட்டாக 2 Cs and 1 S இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு ஃபவுண்டேஷன் செஞ்சுட்டு போறேன்னு சொன்னா இந்த யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து என்ட்ரு ஆகலும். ஸோ வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ட்ரு ஆகின பிறகு இந்த பெலருஸ்ல கொடுக்குற டிகிரியோட நேம் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசின், which is equivalent to MBBS, right? Which is equivalent to MBBS, but when we get a rating from MBBS to MD has a higher rating, because MD ல ஈக்கிற அந்த சிலபஸ் கரிக்குலம் வந்து MBBS விட கொஞ்சம் வாஸ்டா இருக்கு. அதே போல ப்ராக்டிகல் செஷன், குரூப்பிங் செஷன் எல்லாம் வந்து இந்த MD ப்ரோக்ராம்ல இருக்குது. ஸோ வந்து இப்போ நீங்க விலையும் கொண்டீங்க என்னச்சுன்னா, பெலருஸ்ல வந்து 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. 4 யூனிவர்சிட்டியும் ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில்ல ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அதே போல அங்க கொடுக்குற டிகிரி வந்து டாக்டர் ஆஃப் மெடிசின், 6 years ப்ரோக்ராம்.
எந்த யூனிவர்சிட்டி போனாலும் 6 இயர்ஸ் ப்ரோக்ராம். இப்ப பெலருஸ்க்கு எப்படி போறது? பெலருஸ்க்கு எப்படி போறதுன்னு சொன்னா, இப்ப நீங்க ஏ லெவல்ஸ் ஃபீல்ட்ல பயோசயின்ஸ் செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் நாலேஜ் ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ வந்து ரிசல்ட்ஸ் இருக்கிற ஆட்கள், ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஐ எம் ஃபோக்கஸிங் நவ் ஆன் ஹூ ஹேஸ் ரிசல்ட்ஸ். இப்போ மினிமம் ரிக்வயர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸுக்கும் தான் ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சிலுக்கும் தான் என்னன்னு சொன்னா 2 Cs and 1 S. உங்களோட பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில பயாலஜி கெமிஸ்ட்ரியில எந்த ஒரு சப்ஜெக்ட்ல சரி 2 Cஸும் ஒரு எஸ்ஸும் வேணும் என்ட்ரி கிரைட்டேரியா. ரைட். இப்ப பார்ப்போம். உங்கள்கிட்ட வந்து 2 Cs and 1 S இருக்குது. ஏஎல்எல் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு டாக்டர் ஆகணும் வேணும். ஸோ நீங்க என்ன செய்யலாம் சொன்னா அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ரைட். இந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணிருச்சுன்னா யூனிவர்சிட்டி என்ன செய்வாங்க, உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ஒன்று அனுப்புவாங்க. ரைட். ஆஃபர் லெட்டரும் அதோட உங்களுக்கு ஒரு இன்விடேஷனும் வரும். அந்த இன்விடேஷன் தான் உங்களோட டிராவல் டாக்குமெண்ட். பிகாஸ் பெலருஸ் எம்பசி ஸ்ரீலங்கால இல்ல. ஸோ வந்து இப்போ ஒரு நாட்டுக்கு போறோம்னு சொன்னா ஒரு விசா வேணும் இல்லையா? ஸோ when you're traveling to a country we need a visa, right? So if there is no embassy, embassy இல்லைன்னு சொன்னா there will be a honorable visa. ஸோ honorable விசான்னு சொன்னா நீங்க பெலருஸ்க்கு போன பிறகு அங்க வந்து என்ன செய்வாங்க, இன்ஸ்டன்டா உங்களுக்கு விசா ஒன்று ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் honorable visa. For that honorable visa you must have an invitation. So the invitation தான் யூனிவர்சிட்டியால உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க as a travel document. ரைட். ஸோ இப்படிதான் போறது. இப்போ பெலருஸ்க்கு போயாச்சு. நாங்க அடுத்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபுல்லா சொல்லுவோம். எப்படி என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவோம். ரைட். இப்போ பெலருஸ் போயாச்சு. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர், சிக்ஸ்த் இயர் வரைக்கும் என்ன செய்வீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இயரும் நீங்க படிப்பீங்க. படிக்கிற டைம்ல 12 செமஸ்டர்ஸ் வரும். அதோட சேர்த்து ஒவ்வொரு செமஸ்டர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கு. அவ்வளோத்தையும் கம்ப்ளீட் பண்ணி படிச்ச பிறகு உங்களுக்கு வந்து டாக்டர் ஆஃப் மெடிசின் எம்டி ஒரு டிகிரியை உங்களுக்கு அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ ஆர் ஆஸ் அ டாக்டர். ரைட். இப்போ பெலருஸ்ல போயிட்டு நீங்க மெடிசின் முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி வந்து ஸ்ரீலங்கால ஒர்க் பண்றது எப்படின்னு சொன்னா உங்களோட டிகிரியை வந்து ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில்ல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். ரைட். ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணேன்னு சொன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட டிகிரியை கொண்டு வந்து டிகிரி அப்ரூவல் போர்ட்டல் ஒன்று இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணணும். அதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நாங்க கைட் பண்ணி தருவோம். ரைட். அதுக்கப்புறம் டிகிரி அப்ரூவல் வந்த பிறகு ஒரு 2 எக்ஸாம்ஸ் 3 எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். இது நார்மல் வே. நார்மலா ஒரு ஏ லெவல் ரிசல்ட் செஞ்சு ஏ லெவல் இருக்கிற ஒரு ஆள் வந்து பெலருஸ்ல போயிட்டு மெடிசின் செய்துட்டு வந்து ஸ்ரீலங்கால ப்ராக்டிஸ் பண்ற ஒரு வே. ரைட். இப்ப ஏ லெவல் ரிசல்ட்ஸ் இல்லாத ஆட்களுக்கு எப்படி சொன்னா ஏ லெவல் ரிசல்ட்ஸ் போதா அல்லது இல்லைன்னு சொல்ற ஆட்களுக்கு ஸ்ரீலங்கால மெடிசின் ப்ராக்டிஸ் பண்றது ஒரு சிரமமான ஒரு விஷயம். பிகாஸ் ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் வந்து 2021 ஏப்ரல் 10க்கு பிறகு கோர்ட்ஸ்ல ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணினாங்க. என்னன்னா எங்களுக்கு வந்து மெடிசின் செய்யற ஆட்களுக்கு வந்து ஏ லெவல்ல மினிமம் ரிசல்ட் 2 CS வேணும். ஸோ வந்து அந்த ஆக்ட் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து இங்க வந்து மெடிசின் ப்ராக்டிஸ் பண்றது கஷ்டம். ஆனால் 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 ஸ்ரீலங்காவை இல்லாம வேற கண்ட்ரிஸுக்கு போறேன்னு சொன்னா இது ஒரு பெரியர் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசின் பெலருஸ்ல முடிச்சு போட்டு யூகேக்கு போயிட்டு மெடிசின் ப்ராக்டிஸ் பண்றாருன்னு சொன்னா எஸ் கேன். யூகே வந்து ஓப்பன்ல இருக்குது. இப்ப கூட எங்கிட்ட நிறைய சீனியர்ஸ் எங்கிட்ட கரண்ட்ல இருக்கிற டாக்டர்ஸ் மார்க்கெல்லாம் யூகேல ஒர்க் பண்றாங்க. அதே போல மெடிசின் முடிச்சுட்டு மிடில் ஈஸ்டுக்கு போகலும். ஸோ மிடில் ஈஸ்ட்ல கூட துபாய், ஒமான், கத்தார், அப்படி நிறைய நாடுகள்ல வந்து மிடில் ஈஸ்ட்ல கூட நிறைய டாக்டர்ஸ் தேவைப்பாடு. ஸோ வந்து என்ன செய்வாங்க, உங்களை உடனே எடுத்துக்கொள்வாங்க. ஸோ அதே போல ஆஸ்திரேலியா, இப்படி வெரி பாப்புலரான வெரி ஃபேமஸான கண்ட்ரிஸ்க்கு நீங்க என்ன செய்யலாம், இந்த மெடிசினை முடிச்சுட்டு போகலாம். பிகாஸ் ஏன் நான் இப்படி சொல்றேன்னு சொன்னால் பெலருஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ரெக்கக்னைஸ்டான யூனிவர்சிட்டி. அதே போல இசிஎஃப்எம்ஜின்னு சொல்ற ஒரு பொடி, அதுதான் உலகத்துல இருக்கிற அனைத்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸுக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற ஒரு பொடி தான் இசிஎஃப்எம்ஜி.
ஸோ இந்த இசிஎஃப்எம்ஜி இந்த 4 யூனிவர்சிட்டிஸ்க்கும் ஈக்கிறதால நீங்க அங்க மெடிசின் முடிச்சீங்கன்னு சொன்னால் உலகத்துல எங்கேயும் உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். ரைட். இப்ப நான் வந்து 2 பாத்வேயும் சொல்லிட்டேன். ஏலெவல் ரிசல்ட்ஸோட எப்படி, ஏலெவல் ரிசல்ட்ஸ் இல்லாம எப்படி. ரைட். இப்ப பெலருஸ்க்கு வருவோம் நான். ரைட். பெலருஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸை ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டத்துல பார்ப்போம். ஸோ பெலருஸ்ல வந்து நான் சொன்ன மாதிரி 4 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த 4 யூனிவர்சிட்டிஸும் வந்து மெடிக்கல் கவுன்சில் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ். இப்ப பெலருஸ்ல வந்து இப்போ நாங்கள் பெலருஸ்ல கல்ச்சர், பெலருஸ்ல ஸ்டூடெண்ட் யூனியன், பெலருஸ்ல ஸ்டடீஸ் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட். உண்மையை சொல்ல போனா எங்கட ஸ்ரீலங்கன் சிஸ்டம் படி இப்போ ஒரு யூனிவர்சிட்டி சொன்னா ஒன்லி லெக்சர்ஸ் தான் நடக்கும். லெக்சர்ஸ்க்கு போவோம், வருவோம், படிப்போம், எக்ஸாம் செய்வோம், காமன் எக்ஸாம் செய்வோம். ஆனால் இங்க வந்து லெக்சர்ஸ் இருக்குது, பட் அத சேம் கிளாசிக் வே இல்ல. அங்க வந்து குரூப்பிங் சிஸ்டம் ஒன்று இருக்குது. ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு போறீங்க, ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 50 people போறாங்க. அப்போ ஸ்ரீலங்கால இருந்து 50 பேர் போறாங்கன்னு சொன்னா அந்த 50 பேரையும் 10 people கொண்ட குரூப்ஸாக பிரிப்பாங்க. 5 குரூப்ஸாக பிரிச்சு 5 குரூப்ஸுக்கும் இண்டிவிஜுவலா கிளாஸ் டைம் டேபிள்ஸ் போட்டு அப்படி ஸ்டடிஸ் போகும். அதுல கண்ட்ரோல்ஸ் வரும், மினி கண்ட்ரோல்ஸ் வரும், எக்ஸாம்ஸ் வரும். ஸோ இதுல என்னன்னு சொன்னா நீங்க உங்களை உருவாக்கி கொள்ற வீதம் கூடவாக இருக்கு. இப்ப பாக்குறவங்க நிறைய டாக்டர்ஸ்க்கு வந்து நிறைய நாலேஜ் இல்லை. பிகாஸ் வை, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு தியரியை படிச்சு போட்டு வந்து ஒரு காமன் எக்ஸாம் செஞ்சா ஓகே. அப்படி இங்க வந்து அப்படி இல்லை. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஷுட் பி ஸ்பெல்ட். ஸோ வந்து நீங்க இண்டிவிஜுவலாக கவனிக்கப்படுவீங்க. அதே போல உங்களோட நாலேஜ் கூடும், உங்களுக்கு ஒரு நல்ல டாக்டராக வரலாம். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரைட். இதுல வந்து இப்போ யூனியனை பார்ப்போம். அதாவது பெலருஸ்ல வந்து அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் விட்டாப் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில மட்டும் மோர் தென் thousands ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ரீலங்கன்ஸுக்கு மத்தியில ஒரு கம்யூனிட்டி ஒன்று இருக்கு. ஸோ நீங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிறது மிக குறைவாக இருக்கும். பிகாஸ் வை, லாட் ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ். ஸோ ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கிறாங்க, உங்களோட நார்மல் லோக்கல் ஃபேக்கல்ட்டில இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த வகையில எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டி வைஸ், பெண்களுக்கு இருக்கலாம், ஆண்களுக்கு இருக்கலாம். செக்யூரிட்டி வைஸ் வந்து பெலருஸ் வந்து 100% சேஃபான கண்ட்ரி. நைட் ஒரு 2 o'clock கூட ஒரு கேர்ளுக்கு நடந்து போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு சேஃபான ஒரு கண்ட்ரி. பிகாஸ் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். மற்ற அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ வந்து சேஃப் இருக்குது, பெரிய ஸ்டூடெண்ட் யூனியன் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டடி வைஸ் வந்து ஒரு நல்ல டாக்டராக உருவாக்கக்கூடிய ஒரு 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 கல்வி சூழல் இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில. ரைட். ஸோ இதோட சேர்த்து பெலருஸ்ல போற டைம்ல நாங்க எங்களோட பர்சனல் குவாலிட்டிஸ் வில் இம்ப்ரூவ். வை, இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் மாதிரி இல்ல பெலருஸ். ஸோ வந்து நீங்க பெலருஸ்ல போற டைம்ல உங்களோட பர்சனல் குவாலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இங்க இருக்கிற நார்மல் யூனிவர்சிட்டியில இருக்கிற அதே மைண்ட் செட், அதே இது அது இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பரந்த ஒரு வைடான நாலேஜோட நீங்க அந்த யூனிவர்சிட்டியில படிப்பீங்க. ஒரு வெல் சபிஸ்டிகேட்டட், வெல் எஜுகேட்டட் டாக்டராக உருவாகலாம். ரைட். அதோட இப்ப பார்ப்போம் எங்கட யூனிவர்சிட்டியில எக்ஸாம், எங்கட யூனிவர்சிட்டியில எம்டி முடிச்ச பிறகு நான் ஏற்கனவே சொன்னேனே, ஸ்ரீலங்காக்கு வாரேன்னு சொன்னா ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் கேட்கிறான் 2CS. ரைட். ஆனால் இந்த 2CS இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க தானே. நான் சொன்னேனே வேறிய எந்த கண்ட்ரிலையும் இது ஒர்க் பண்ணலாம்னு சொன்னேனே. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு கண்ட்ரிஸுக்கும் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் இருக்கு. ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் யூகேக்கு போறேன்னு சொன்னா கிளப்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸுக்கு ட்ரெயின் ஆகலும் யூனிவர்சிட்டியில படிக்க போல. ஸோ தேர் இஸ் an opportunity for you. அதே போல ஆஸ்திரேலியாவுக்கு போறதுக்கு ACMC செய்யறதுக்கு உங்களுக்கு படிச்சு கொள்ளலாம். ஆஸ்திரேலியன் மெடிசின் சொல்லி அந்த அவங்களோட ஒரு பாடி ஒன்று இருக்குது. ஸோ அதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல those who are willing to come to ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவில் ப்ராக்டிஸ் பண்ற ஆட்களுக்கும் ERPM கிளாஸஸ் இருக்குது. ஸ்ரீலங்காவில் உள்ள எக்ஸாம் பேர் சொல்றது ERPM. ஸோ அந்த கிளாஸஸ் வந்து நீங்க என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து அந்த யூனிவர்சிட்டியில இருக்கிற ஸ்டூடெண்ட் யூனியனா இருக்கட்டும், யூனிவர்சிட்டி சூழலா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு உருவாகி தருது. ஸோ வந்து நீங்க வந்து யூ வில் பி கைடட் ஃப்ரம்
பாட்டம் டு டாப், சின்ன மட்டத்திலிருந்து பெரிய மட்டம் போகும் வரைக்கும் உங்களை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அழகா கைட் பண்ணி ஒரு ஒரு ஸ்ட்ரைட்டான பாத்வேக்கு போயிட்டு டாக்டரா வருவீங்க. ரைட். ஸோ வந்து பெலருஸ் பத்தி சொல்ல போக்கல, ஸ்டூடெண்ட் லைஃப்பை பத்தி சொல்ல போக்கல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பெலருஸ்ல வந்து ரெண்டு மாதிரி இருக்கலாம். ஒன்று யூனிவர்சிட்டி ஹாஸ்டல்ஸ்ல இருக்கலாம், அப்படி இல்லைன்னு பிரைவேட் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கலாம். when compared to private apartments, hostels are cheap. பிரைவேட் அபார்ட்மெண்ட்ஸை விட ஹாஸ்டல் வந்து சீப். அதே போல உங்களோட லிவிங் கோஸ்டும் வந்து ரொம்ப சீப்பா இருக்கும் பெலருஸ்ல. பிகாஸ் ஆஃப் தட் லாட் ஆஃப் ஸ்ரீலங்கன்ஸ் ஆர் சூசிங் பெலருஸ். ரைட். அந்த லிவிங் கோஸ்ட் எப்படி சரியா நீங்க கட்டாயம் நீங்க 100% போற ஆளா இருந்தேன்னு சொன்னா அடுத்த செஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரிஃபிகேஷன் தரலாம். ஸோ வந்து இது வந்து 100% ஒரிஜினலான ஒரு பாத்வே, ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு விருப்பம் ஆகிக்கிறார்கள் வந்து என்ன செய்யணும்டா குயிக்கா ரெஜிஸ்டர் பண்ணணும். பிகாஸ் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து சீட்ஸ் லிமிட்டடா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காலேயே சீட்ஸ் லிமிட்டட்னால ஜெட் ஸ்கோர் ஒன்று வச்சுக்கிறான், அதே போல இந்த மாவட்ட கட் அவுட் கொஞ்சம் வச்சிருக்கிறான், அப்படிலாம் இருக்குது. அதே மாதிரி தான் அது அந்த யூனிவர்சிட்டிஸுக்கு வந்து சீட்ஸ் லிமிட்ஸ் கொஞ்சம் இருக்கிறார். ஸோ தோஸ் ஹூ ஆர் வில்லிங் டு ரெஜிஸ்டர் they should register as soon as possible. And also இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இல்ல, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இல்ல, பெலருஸ்ல இருக்கிற ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற பெராதன் யூனிவர்சிட்டி மாதிரி தான் அங்க இருக்கிற யூனிவர்சிட்டி. ரைட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் லைஃப்ல வந்து இப்போ ஸ்ரீலங்கன் யூனியனுக்கு உள்ள தொடர்பு எப்படின்னு சொன்னா, ஸ்ரீலங்கன் யூனியனால நிறைய ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்குறாங்க ஸ்ரீலங்கன் யூனியனால. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே படிப்பு நீக்கிற ஆட்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்கும். ரைட். பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட், ரைட், வாலிபால் டோர்னமெண்ட், ஃபுட்சால், அப்படி அதே போல கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ வந்து ஒரு ஒரு கம்ப்ளீட் யூனிவர்சிட்டி லைஃப் எப்படி கிடைக்குதோ ஸ்ரீலங்கால, அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் யூனிவர்சிட்டி லைஃப் என்ன செய்யும் உங்களுக்கு பெலருஸ்ல கிடைக்கும். பிகாஸ் ஆஃப் த யூனியன். ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும், நிறைய பேர் போய் வெளியில படிச்சுட்டு வராங்க, அவங்க நொலஞ்சிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியா இருக்கும். அவங்க என்ன சும்மா டாக்டரா அப்படின்னு சொல்லி, அப்படி இல்லை. பெலருஸ்ல போயிட்டு யூனிவர்சிட்டியில நீங்க ஒழுங்கா படிக்கிறாட்டி, இஃப் யூ கான்ட் பெர்ஃபார்ம் வெல், யூ வில் பி எக்ஸ்பெல்ட் ஃப்ரம் யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டியில இருந்து உங்களை என்ன செய்வாங்க, விலக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து 100% அட்டெண்டன்ஸ் பார்க்குற யூனிவர்சிட்டிஸ். பிகாஸ் ஸ்டடி வைஸ் வந்து அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட். அதே போல நான் சொல்ல வந்தது ரைட். இப்ப நான் சொன்ன மாதிரி அங்க இருந்து படிச்சுட்டு வர டாக்டர்ஸ் இங்க இஆர்பிஎம் செய்வாங்க தானே, இங்க உள்ள எக்ஸாம் செய்வாங்க தானே. அந்த எக்ஸாம்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட இங்க இருக்கிற ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் செய்யற ஆட்களுக்கும் அங்கிருந்து படிச்சு வர செய்யற எக்ஸாம்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவல். ஸோ அந்த எக்ஸாம்ஸ்ல வந்து யாரு ஹையஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா, யாரு ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னா ஃபாரின்ல படிச்சாங்க. பிகாஸ் தே ஹாவ் வாஸ்ட் வைட் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ். இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா எங்கிட்ட யூனிவர்சிட்டியில படிச்ச விட்டப் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில படிச்ச ஜெசிகா பெரேரான்னு சொல்லி ஒரு கேர்ள் தான் ஐலண்ட் ஃபெஸ்ட் அடிச்சார். லோக்கல் யூனிவர்சிட்டியில படிச்ச எம்பிபிஎஸ் அடிபட்டு போன ஸ்டூடெண்ட் கூட அந்த மார்க்ஸ் எடுத்து ஸ்கோர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் போச்சு. பிகாஸ் வை நாலேஜ் வைஸ் வந்து ஒரு வைடான நாலேஜ் ஒன்று இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் வந்து எங்கட யூனிவர்சிட்டியில வந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் நிறைய இருக்குது, சரியா, கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நிறைய இருக்குது. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கிளாஸஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், பேஷண்ட் எக்ஸ்போஷர், ரைட், அப்படி இருக்கும். அதே போல நீங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு வெக்கேஷன் வாரீங்கன்னு சொல்லி வைங்களேன். வெக்கேஷன் வாரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்டா, உங்களோட ரீஜன்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து உங்களுக்கு சம ப்ராக்டிகல்ஸ்னு ஒன்றிக்கிற அதை செய்யலாம். அதுக்கு வந்து நாங்க கைட் பண்ணி தருவோம், எப்படி ஹெல்த் மினிஸ்ட்ரி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொல்லி நாங்க உங்களுக்கு சொல்லி தருவோம். ரைட். ஸோ வந்து இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு 100% அஷ்யூரன்ஸ் ஆன ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ரைட். இப்ப பார்ப்போம் இன்டேக்ஸ் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பார்ப்போம் எப்படி என்னென்ன இன்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதுல வந்து மெயினாக வந்து செப்டம்பர் இன்டேக் கொண்டு இருக்குது, அடுத்தது வந்து பிப்ரவரி இன்டேக் கொண்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் செப்டம்பர் இன்டேக், the next one is February intake.
செப்டம் இன்டேக்கு நாம நேம் பண்ணுவோம் எப்படின்னு சொன்னா ப்ராப்பர் இன்டேக்னு சொல்லி நேம் பண்ணுவோம். ப்ராப்பர் இன்டேக். சரி, அதே போல பிப்ரவரி இன்டேக் நாங்க நேம் பண்ணுவோம் ஷார்ட் இன்டேக்னு சொல்லி நேம் பண்ணுவோம். பிகாஸ் வை செப்டம்பர் இன்டேக்ல வார ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் யூனிவர்சிட்டியில சீட்ஸ் கொஞ்சம் கூட. ரைட், பிப்ரவரியில வார ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது யூனிவர்சிட்டிக்கு உள்வாங்கப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் சீட்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு. ஸோ வந்து செப்டம்பர் இன்டேக் அண்ட் பிப்ரவரி இன்டேக். ரைட், இப்ப பார்ப்போம் எப்படி லீவ்ஸ் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப செப்டம்பர் இன்டேக் ஒரு ஆள் போறாருன்னு சொன்னா அவருக்கு வந்து ஜூலை ஆகஸ்ட்ல வந்து 2 months லீவ் கிடைக்கும். 2 months லீவ் கிடைக்கும். தே கேன் ஃபிளை பேக் டு ஸ்ரீலங்கா அண்ட் கோ பேக். இப்படி. ரைட், அதே போல பிப்ரவரி இன்டேக் வர ஆட்களுக்கு வந்து ஒரு டிசம்பர் பீரியட்ல ஒரு பெரிய லீவ் ஒன்று கிடைக்கும். சரியா, டிசம்பர் ஜனவரி மாதிரி 2 மாசம் நல்ல பெரிய லீவ் ஒன்று கிடைக்கும். ரைட், ஆனால் ஒரு இயர்ல 2 செமஸ்டர்னு சொன்னாக்கா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இடையிலையும் உங்களுக்கு லீவ் இருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு இடையில ஷார்ட் லீவ் செப்டம்பர் இன்டேக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே போல ஆகஸ்ட் அதாவது செகண்ட் செமஸ்டர் முடிச்ச பிறகு வார லீவ் வந்து பெரிய லீவ். ஸோ வந்து இது லீவ்ஸ். இந்த லீவ்ஸ்ல வார சரி, உங்களுக்கு குழப்பம் இருந்தால் உங்களுக்கு சந்தேகங்கள் கேட்டு கிளியரிஃபை பண்ணிக்கலாம். நான் கிளியர் பண்ணுவோம். தோஸ் அந்த சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண இல்லாட்டி நீங்க சொல்லுங்க, நாங்க பர்சனலா செக் ரூம்ல சரி நாங்க கிளியர் பண்ணுவோம். ரைட், இத தவிர்ந்த எனி கொஸ்டின்ஸ் இருந்தேன்னு சொன்னா யூ கேன் ஆஸ்க். இதான் சார். Is it clear? If any clarification need, we Yeah, can do. doctor, very clear, very clear. Student, any question you can ask me. After this, we will be talking about the payment scheme. The doctor will discuss about the basic idea, Yes, no? yes. Yeah, yeah, yeah. After this. Right. இப்போ Okay. உங்களுக்கு எல்லாம் விளங்கி இருக்குமே நான் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் உள்ள வெரி பிரீஃப். எங்களுக்கு ஆக்சுவலாக டாக்டர் சொல்ல போகல பெலாரஸ் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு. அந்த கல்ச்சர், ஃபுட்பால், ஃபுட்சால் எல்லாம் பற்றி பேசக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எனி கொஷின்ஸ்? டாக்டர் உங்களுக்கு பார்க்கலுமா கொஷின்ஸை? லைக் கேன் ஐ Yes, ரீட்? I can. Yeah, I can read. I can ப்ளீஸ், I can read. தேர் இஸ் எ கொஷின். Yeah, language issues, please let us know. Right, language issues பத்தி கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் மீடியம். ஓகே, பட் அங்க இருக்கிற லாங்குவேஜ் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் பேசுவாங்க, அதோட பெலருஷியன் லாங்குவேஜ் பேசுவாங்க. திஸ் லாங்குவேஜை வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டியில சொல்லி தருவாங்க. ஸோ நீங்க போயிட்டு வித்தின் 2-3 monthsல உங்களுக்கு லாங்குவேஜ் படிச்சிடலாம். தேர் இஸ் நோ எனி லாங்குவேஜ் பேரியர். ரைட், இங்கிலீஷ் வந்து பேசக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்து யூனிவர்சிட்டியில ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம். லெக்சர்ஸா இருக்கட்டும், கிளாஸஸா இருக்கட்டும், உங்களோட புக்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் நடக்கும். இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ். இந்த கொஸ்டனுக்கு நான் தந்த ரிப்ளை ஓகேன்னு சொன்னா ஓகேன்னு சொல்லி போடுங்க. எனி கொஸ்டின்ஸ்? There is another question, doctor. I can see this thing. Can you read it out, please? I can see the. ஓகே, அது என்ன கேட்குறாங்க. அப்படி போனாலும் ரிட்டர்ன் ஸ்ரீலங்கா வந்தா எஸ்எல்எம்சி Yes. அப்ரூவ் பண்ணுவாங்களா? எஸ், பிகாஸ் ஒரு யூனிவர்சிட்டியை வந்து ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ் பண்ணின யூனிவர்சிட்டியில நீங்க டிகிரி முடிச்சா 100% ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ் பண்ணி ஆகணும். தட் இஸ் அ ரூல், தட் இஸ் அ லோ. இப்போ ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் வந்து சும்மா ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, பட் ஃபியூவா கோட் ரெகக்னைஸ் பை ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில். ஸோ வந்து அந்த மெடிக்கல் கவுன்சில் ரெகக்னைஸ் பண்ண யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க டிகிரி எடுத்தீங்கன்னு சொன்னா 100% உங்களுக்கு வித்தவுட் எனி டவுட் யூ வில் கெட் தி அப்ரூவல். தட்ஸ் இட். எனி அதர் क्वेश्चंस? ஐஎல்டிஎஸ் தேவையான்னு கேட்டுக்கிறாரு. Right. IELTS, no need. No need. IELTS, no need. But you should have a basic English knowledge to read and understand the lectures and go through the notes and everything. Because மெடிசின்ங்கிறது வந்து 100% இங்கிலீஷ்ல படிக்கிற ஒரு விஷயம். ஸோ வந்து IELTS தேவையில்லை. பட்
என்ட்ரன்ஸ் ஆக போல என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதை நான் சொல்றேன், பிரீஃபா சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல யாருமே ஃபெயில் ஆகிறது இல்லை. ஒரு 99% of the people will not fail in the entrance exam. பிகாஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல வந்து 2 செஷனா நடக்கும். ஒரு செஷன் வந்து எம்சிக்யூஸ், 100 எம்சிக்யூஸ் பயாலஜி, 100 எம்சிக்யூஸ் கெமிஸ்ட்ரி. ஸோ இட் இஸ் லைக் அ ஓப்பன் புக், கிட்டத்தட்ட ஓப்பன் புக் மாதிரி தான், ஆன்லைன்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட நாலேஜை வச்சு உங்களுக்கு வந்து மெஷ் பண்ணி உங்களுக்கு அதை செஞ்சு கொள்ளையிலும். ஸோ பாஸ் மார்க்ஸ் இஸ் 50, 40, 50, தட்ஸ் இட். ஸோ அது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அடுத்த செஷன் வந்து இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூல மெயினா உங்களுக்கு செக் பண்றது வந்து என்னன்னு சொன்னா, do you have English knowledge? சின்ன ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குதா? வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்டா, எஸ் ஐ ஆம் டாக்டர் முகமதுன்னு சொல்ற மாதிரி, டாக்டர் ஃபாலின்னு சொல்ற மாதிரி ஒரு நாலேஜ் ஒன்று இருக்குதா? இவங்களுக்கு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுமா? ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று இங்கிலீஷ்ல இருக்குதான்னு சொல்லி பாக்குறதுக்கான இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூல ஒரு 2-3 ஒரு சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் லிஸ்ட் எங்கள்கிட்ட இருக்குது. அந்த கொஸ்டின் லிஸ்ட்டுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி நாங்களே உங்களுக்கு இன்டர்வியூக்கு முன்னுங்க ப்ரிப்பேர் பண்ணி தருவோம். ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ்? வாட் அபவுட் தி எஸ்எல்எம்சி எக்ஸாம்ஸ் கேட்குற ஒருத்தர். ரைட். எஸ்எல்எம்சி எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நியூ மாடல். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் கம்ப்ளீட் த டிகிரி. ஆஃப்டர் தட் ஒன்லி எஸ்எல்எம்சி எக்ஸாம். ஸோ ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில் என்ன செய்வாங்கன்னா, எங்களுக்கு வந்து இப்போ பழைய சிஸ்டம் எல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ எல்லாம் புது சிஸ்டம். சரியா, 3 சப்ஜெக்ட் தான் இருக்குது. முந்தி வந்து 7 சப்ஜெக்ட்ஸ் இருந்தது, அதை வந்து சுருக்கி 3 சப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ வந்து மெடிசின் அண்ட் பீடியாட்ரிக்ஸ், அதோட கம்யூனிட்டி மெடிசின் அண்ட் பீடியாட்ரிக்ஸ் ஒரு பேப்பர், கம்யூனிட்டி மெடிசின் ஃபொரன்சிக் சயின்ஸ் ஒரு பேப்பர், அதோட கைனகாலஜி அண்ட் ஆப்ஸ்டெட்டிக்ஸும் சர்ஜரியும் ஒரு பேப்பர். அப்படி 3 பேப்பர் தான் நீங்க. 3 பேப்பருக்கு நீங்க 25 above எடுக்கணும், 50 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்குள்ள ஃபுல் கைடன்ஸும் உங்களுக்கு கிளாஸஸ், கோச்சிங் கிளாஸஸ் போகலாம். ஸோ இப்போ வந்து முந்தி தான் பொருள் படிச்சுட்டு வந்தாக்கா ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்லுது, அப்படி எல்லாம் எதுவுமே இல்லை. பிகாஸ் வை, இங்க இருக்கிற கோச்சிங் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எப்படி சரி பாஸ் பண்ணி விடுறதுக்காக தான் அதை வச்சுக்கிறாங்க. பிகாஸ் வை, எங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் டிமாண்ட் ஒன்று இருக்குது. இப்ப கூட ஸ்ரீலங்காவுக்கு 5000 6000 டாக்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக வேணும். பட் வந்து we don't have that much of doctors. ஸோ வந்து இஆர்பிஎம் எக்ஸாம் அப்படித்தான். ஃபர்ஸ்ட்டுக்கு எம்சிக்யூ 3 பேப்பர் நடக்கும். அதுக்கு பிறகு வந்து ஒஸ்கின்னு சொல்றது ப்ராக்டிகல் செஷன், ஜஸ்ட் ஒரு லைவ் பேஷன்ல வந்து இது என்ன டயக்னோசிஸ், அப்படி ஒரு 18 ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அது செஞ்சு கொள்ளலாம். தட் இஸ் நாட் அ பிக் டீல். இல்லைங்க சார், இப்ப முந்தி தான் அது பெரிய பிக் டீல் ஆயிருந்தது. பிகாஸ் வை, நிறைய பேர் வெளியில போறது என்னன்னு சொன்னா, மெடிசினை ஒரு சும்மா நோமலா ஒரு பெருமைக்காக படிச்சுட்டு சும்மா நோமலா டாக்டர்டா இதுக்காக, அப்படி இல்லையே. ஸோ இஃப் யூ ஆர் ஸ்டடிங் மெடிசின், யூ ஷுட் பி அ குட் டாக்டர் வித் குட் நாலேஜ். ஸோ இட்ஸ் அ இனிஷியல். ஸோ இஆர்பிஎம் பாஸ் பண்றது வந்து, ஸோ எங்கட நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் என்னைய வச்சு சொல்றேன்டா, எங்கட சீனியர்ஸ் யாரு கேட்டோம், எங்கட வச்சாரு ஈஸியாக பாஸ் பண்ணோம். பிகாஸ் அந்த கோச்சிங் கிளாஸஸ் போயிட்டு அந்த இதுக்குள்ள சொபிஸ்டிகேட்டட் டைமை கொடுத்து என்னென்ன சப்ஜெக்ட்னு சொல்லி அதுக்குள்ள விஷயத்த பாஸ் பண்ணிட்டு போகலாம். தட்ஸ் இட். இப்போ இஆர்பிஎம் பாஸ் பண்றதுக்கு வந்து ஒரு அட்டெம்ப்ட் இல்லை, உங்களுக்கு வேண்டிய அட்டெம்ப்ட் எடுக்கலும் அன்டில் தே சே நோ. அந்த மாதிரி வேண்டிய அட்டெம்ப்ட்ஸ் தொடர்ந்து ட்ரை பண்ணி கொண்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆனீங்கன்னா செகண்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் ஆகும். செகண்ட் அட்டெம்ப்ட்ல யூ கேன் டூ. இஆர்பிஎம் இஸ் முந்தி மாதிரி இப்ப இல்லை. ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன். அடுத்து டாக்டர், இப்போ எங்கள்ட சர்வீஸை பற்றி ஒரு 2 minutes சொல்லுங்க டாக்டர். இப்போ நாங்கள் அட்மிஷன் முதற்கொண்டு ஃப்ளைட்டில் ஏற்றி போயிட்டு டூர் மாதிரி கூட்டி போயிட்டு, ஏன்னா ஓகே ரைட். எப்படி என்றால், இப்போ எங்கிட்ட நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி வைங்களேன். ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எங்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, உங்களை நாங்கள் வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸ் மூலமா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ரீ யூனிவர்சிட்டி கிளாஸஸ்ன்னு சொன்னா, பிஃபோர் கோயிங் டு யூனிவர்சிட்டி இப்போ இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமான இருக்கிறார்கள், சரி, அதே போல சப்ஜெக்ட் வைஸ்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நாங்கள் வந்து ஃப்ரீ செஷன்ஸ், ரைட், ஃப்ரீ செஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க யூனிவர்சிட்டி போனோடனே ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்க போறீங்க என்னன்னு சொன்னா, anatomy and physiology படிப்பீங்க. ஸோ இந்த anatomy and physiology நாங்கள் என்ன செய்வோம், ஜூம் செஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு லைட்டா ஃபீட்ஸை போட்டுருவோம். ஸோ யூ வில் ஹாவ் அ ப்ரையர் நாலேஜ் பிஃபோர் என்டரிங் டு யூனிவர்சிட்டி. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி, அதே போல உங்களோட இனிட்டேஷன், உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஃபுல்லா கைட் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன செய்வோம், ஃபைல் பேக், உங்களை கைட் பண்ணி கூட்டி போறதுக்கு ஃபிளைட்ல
ஆட்கள் வருவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு, சரி பெலரூஸ்ல வந்து யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க, உங்களுக்கு ஒன்னரை விசாரிப்பாங்க. We have an entire crew to help you until you get into the university. After getting to the university, யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்த்து செய்யறதுக்கு we have the crew, right? Any other சரி questions? சரி, இப்ப படிச்சு முடிக்கிறதுக்கு எவ்வளவு காசு மொத்தமா முடியும்? Right. Now we are coming to our final session, budget. ஸோ வந்து படிச்சு முடிகிறதுக்கு உங்களுக்கு 6 இயர்ஸுக்கு வந்து 1,30,00,000 கிட்ட போகும் படிச்சு முடிக்கிறதுக்கு 6 இயர்ஸுக்கும் சேர்த்து. ரைட். நெக்ஸ்ட் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு தானே எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் நான் இந்த அமௌண்ட்டை சொன்னேன். மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வந்து ஹவ் யூ மேனேஜ், நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டல்ல இருந்து கொண்டு நீங்க ஆக்கி சாப்பிட்டு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி மேனேஜபிள், தலைக்கு மேலே. ரைட். ஆனால் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா டெக்ஸில தான் சுத்தி, ரைட், அதே போல நீங்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல தான் இது சாப்பிடுவீங்க, எக்ஸ்பென்சிவ் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுவீங்கன்னு சொன்னா the budget will go up. ஸோ வந்து இந்த லைஃப் ஸ்டைல நீங்க எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ the budget will change. other than that யூனிவர்சிட்டி ஃபீயோ அல்லது ஹாஸ்டல் ஃபீயோ பெரிய அளவில் சேஞ்ச் ஆகாது. ஸோ வந்து 1,30,00,000 6 இயர்ஸுக்கு நீங்க பிரிச்சு நார்மலா பார்ட்டா பே பண்ணிட்டு வரலாம். ஒவ்வொரு 6 மந்த்துக்கு ஒருக்கா செமஸ்டர் ஃபீ வரும். செமஸ்டர் ஃபீ வந்து $2,525 6 மந்த்துக்கு ஒருக்கா நீங்க பே பண்ணுங்க. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு போகிற ஒரு செமஸ்டர் ஃபீ, இப்போ செப்டம்பர் இன்டேக்கு போறீங்கன்னு சொன்னா செப்டம்பர் இன்டேக்கு நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீ பே பண்றீங்க. நெக்ஸ்ட் செமஸ்டர் ஃபீ வந்து எப்பன்னு சொன்னா பிப்ரவரியில பே பண்ணுவீங்க ஆஃப்டர் 6 மந்த். ஸோ இப்படி செமஸ்டர் ஃபீ வந்து ஒவ்வொரு 6 மந்த்தா நீங்க பிரிச்சு பே பண்ணிட்டு வரலாம். ரைட். பட் ஃபெஸ்ட்டுக்கு போகல ஒரு இனிஷியல் கோஸ்ட் ஒன்று இருக்கு. அதுல ப்ராசஸிங் ஃபீ, எங்களோட சர்வீஸ் ஃபீ, உங்களோட இன்விடேஷன் எல்லாமே இன்க்ளூடடா ஒரு சின்ன பேக்கேஜ் ஒன்று வரும். அந்த பேக்கேஜை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி பேமெண்ட்ஸும் ஹாஸ்டல் பேமெண்ட்ஸும் உங்களோட எக்ஸ்பென்சஸும் மட்டும்தான். ஸோ நான் பிரீஃபா உங்களுக்கு விளக்கப்படுத்தினேன். இதை தவிர்ந்த வேறு எனி அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு வெக்கேஷனும் ஸ்ரீலங்கா வந்துட்டு போறோம்னா உங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்ஸ் எக்ஸ்பென்சஸ் போகும். ரைட். அப்படி இல்லை நீங்க யூரோப்க்கு அங்கால சைடு சுத்த போறீங்க சொன்னா அதுக்குள்ள எக்ஸ்பென்சஸ் போகும். ரைட். நீங்க டூர் போறீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் அப்படி இல்லை சரி வாங்குறீங்க, சரி உதாரணத்துக்கு அங்க போயிட்டு சில பேர் என்ன செய்வாங்க லேப்டாப்ஸ் நோட் புக்லாம் வாங்குவாங்க. தட் இஸ் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் அப் டு யூ. ஸோ வந்து 1,30,00,000 சொல்றது லைஃப் ஸ்டைலோட சேர்த்து, நார்மலான லைஃப் ஸ்டைலோட சேர்த்து யூனிவர்சிட்டி பிளஸ் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே சேர்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். விளைஞ்சா பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு விலையும் கொண்டா. Okay, that's very clear, doctor, very clear. But dear students, இதை வந்து உங்களுக்கு you can pay by installment. டாக்டர் ஒரு இயருக்கு எப்படி டாக்டர் செலவு போகும்? ஒரு இயருக்கு பே பண்றதா செமஸ்டர்னோ? ஒரு இயருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இயருக்கு எல்லாத்தையும் சேர்த்து கேன் ஹியர் ரைட்? எஸ் எஸ். ஒரு இயருக்கு எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு இயருக்கு ஒரு 21 lakhs 20 lakhs அதுக்கும் குறைவா தான் போகும். Roughly, right, roughly. 20 Okay. lakh roughly ஒரு இயருக்கு 20 lakhs குறைவா தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 18, how you manage, you know. இந்த டாக்டர் நாங்க ஒரு மலேசியா யூனிவர்சிட்டியில படினா எவ்வளவு காஸ்ட் ஆகும்? இதுல ஒரு 3 times higher. 3 times higher. அதே ஸ்டூடண்ட்ஸ் வேலை கொள்ளுங்க. நீங்க இத வந்து நீங்க 4 crores கிட்ட போகும். 4 கோடி போல உங்களுக்கு செலவு போகும். 4 crores. இதே மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ரோக்ராம், அதுவும் எஸ்எல்எம்சி ரெஜிஸ்டர்ட், மலேசியாவில் போய்த்து படிக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் வெரி காஸ்ட். அதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட் இப்போதைக்கு பெலாரஸ் போகிறாங்க. ஏன்னா சேம் ரெகக்னிஷன், வெரி காஸ்ட் எஃபெக்டிவ். அடுத்தது இங்கிலீஷ் மீடியம். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் டாக்டர் வரும் வரைக்கும் இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் யூ கேன் புட் அப்பாயின்மெண்ட். ஒரு அப்பாயின்மெண்ட்னா உங்களுக்கு மெசேஜில் வந்துருக்கு நம்பர்ஸ் கொஞ்சம், அதை நீங்கள் எடுத்து அப்பாயின்மெண்ட் ஒன்று போடலாம். அப்பாயின்மெண்ட் போட்டு யூ கேன் கம் டு த ஹைப்ரிட் வீசா சென்டர். வந்து நீங்கள் இருந்து பேரண்ட்ஸோட யூ கம் வித் யூர் பேரண்ட்ஸ், நாங்கள் எல்லாரும் இருந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து ரிஜெக்ட் ஆகுறது, ரிஃப்யூஸ் ஆகுறது, பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. 100% உங்களுக்கு வந்து ஓகேன்னு சொன்னால் டிரெக்டாக நீங்கள் போகலும். அதுதான் இருக்கிற பெனிஃபிட். ஓகே டாக்டர். ஓகே, ஒருத்தர் கேட்குற டாக்டர் ஸ்டடி பண்ணி கொண்டு ஒர்க் பண்ணல மாட்டு கேட்குறாரு. எஸ்,
After third year, you can work. third year, மூணு right. ஆஃப்டர் தேர்ட் இயர், பிகாஸ் யூ நோ வை, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் இயர்ல உங்களுக்கு லாங்குவேஜ் சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு. லாங்குவேஜ் முடிச்சிருவீங்க, பட் வந்து யூனிவர்சிட்டி அஃபிஷியலா உங்களை அப்ரூவ் பண்ணும் ஆஃப்டர் தேர்ட் இயர் ஒர்க் பண்றதுக்கு கேன் ஒர்க். ஓகே டாக்டர், ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு 3 years ரிசல்ட்ஸ் இருக்கு, ஓஎஸ்டிடி செஞ்சு தந்தா போகலுமா? ஆஸ்திரேலியா கெனடியன் இதா கேக்குது. கனடியன். Can go without any problem. Even though if he has 3 years, we can do a small foundation and we can send, no problem. நீங்க ஓஎஸ்டி இல்லாமலே எங்கள்கிட்ட போகலும் வித் 3 years என்ன டாக்டர்? Yes, we will do a foundation. ஓகே, தென் டாக்டர் இவங்க திரும்பி ஸ்ரீலங்கா வந்த பிறகு மெடிக்கல் கவுன்சில ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அவங்க வந்து No, as I earlier நான் வந்து முன்னுக்கு சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கால A levelsல 2CS இல்லைன்னு சொன்னா ஸ்ரீலங்கால மெடிசின் பிராக்டிஸ் பண்றதை இப்போ எமண்ட் பண்ணிட்டான், பேன் பண்ணிட்டான் ஆஃப்டர் 2021 ஏப்ரல் 10க்கு பிறகு. ஓஎஸ்டி நாட் அக்செப்டடா? OSD இது வந்து கனடியன் ஏர்வேஸ் வந்து இப்ப வந்து சின்ன ஒரு சர்ச்சையில இருக்குது, சின்ன ஒரு சர்ச்சையில இருக்குது. ஓகே ஓகே. If they did, they can do or not ன்னு சொல்லி சின்ன ஒரு டிஸ்கஷன் ஒன்று போய்கிட்டு இருக்குது. எப்ப கோர்ட்ல ஆர்டினன்ஸ் பாஸ் பண்றானோ then only we can clearly say, we can't say lies, right? That's why. Okay, so thank you very much doctor. But ஒரு விஷயம் இருக்குது, if they specialized in certain field, for example after graduating, if you're going to another country, not Sri Lanka, என்ன சரி ஸ்பெஷலைஸ்ட் ஆகிட்டு ஒரு கன்சல்டன்டாக ஸ்ரீலங்கா வரக்கொள்ள they have a special entry criteria for the private hospitals, so they can work in Sri Lanka like that. There is a small route, that's all. Other than that, can't do anything. Okay. ஒருத்தர் கேட்குறாரு டாக்டர், how much is the semester fee with initial payment? Right, semester fee வந்து இப்போ விட்டப் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எடுக்கணும் உதாரணத்துக்கு 2525 USD. USD சொன்னா இப்போ 300 rupees சொல்லி சொன்னாங்க, 2525 into 300 7,57,500 6 மந்த்துக்கு போகும் செமஸ்டர் ஃபீ மட்டும். எங்களுடைய ப்ராசஸிங் ஃபீ அதில் வந்து 2 பேக்கேஜஸ் இருக்குது, தெரியும் தானே. ஸோ பேக்கேஜஸ் டீட்டெயில்ஸ் வந்து பேசியலும் எப்படியும் வந்து இனிஷியல் கோஸ்ட் உங்களுக்கு வந்து வித் த செமஸ்டர் ஃபீஸ் இது செலவு அங்கே போயிட்டு சேர்ந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பே பண்ணி அப்படி படிக்கிறது ஃபர்ஸ்ட் இனிஷியல் கோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 20 to 23 lakhsக்குள்ள தான் போக போகுது, 24 lakhsக்குள்ள போகுது. ஓகே. இப்போ டாக்டர், இந்த நார்மலாக ஒரு இயருக்கு ஸ்ரீலங்கால இருந்து எப்படியும் ஒரு 500 பேர் போவாங்களா டாக்டர் எவ்ரி இயர்? Yes, ஒரு 300 to 400 people are going. 500 different universities in Belarus, no? Yes. Okay doctor, okay. So shall we wind up? Any questions you have? I think உங்க எல்லாருக்கும் விளங்கி இருக்கும்னு சொல்லி, ஸோ நல்ல முடிவுகள் நீங்கள் எடுக்கணும். நாங்கள் உங்களுக்கு டாக்டரோட அப்படியே ஒரு டூர் மாதிரியே போயிட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன், அட்மிஷன், ஹாஸ்டல், ஃப்ளைட் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஃபுல் டோட்டல் பேக்கேஜாகவே உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி தருவோம். அதுக்கான வேலைகளை ஹைபிரிட் விசா சென்டர் பண்ணுறாங்க, அதில் கன்சல்டண்டாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த வேலைகளை செய்கிறதுக்கு. சார் இன்னொரு கேள்வி ஒன்று சார், இஸ் ERTM and SLMC exam are same? Yes, SLMC exam the name தான் ERPM. ERPM, not ERTM, ERPM, no? ERPM. PM, okay. ERPM. Okay, so doctor, அப்போ நான் wind up பண்ணுவோமா டாக்டர்? Any questions students? Yeah, sure. ஓகே, இது இல்லாமல் உங்களுக்கு எங்கள்கிட்ட ஹைபிரிட் விசா சென்டர் மூலமாக டாக்டர் சில பேங்க் லோன்ஸும் எடுத்து கொடுக்குறோம் டாக்டர். Can do, no? Can do. HNB பேங்க், அதே மாதிரி சம்பத் பேங்க் எல்லாம் இந்த பேங்க் லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எங்கள்கிட்ட அந்த இதில் வந்திருக்கிற மொபைல் நம்பரை கண்டெக்ட் பண்ணிங்களாக்கும் யூ கேன் கெட் மோர் டீட்டெயில்ஸ் என்று கூறி
இந்த 500 கேள்வி கடைசி ஒருத்தர் கேட்டுக்கிறாரு. ப்ளீஸ் இஆர்பிஎம் எக்ஸாமை பாஸ் பண்ணாட்டி என்ன செய்யறது கேட்குறாரு. ரிப்பீட் பண்றது until you get pass. அது வரைக்கும் டாக்டர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணலுமா? Yeah, they can endurance எல்லாம் வந்து ப்ரீ இன்டர்னா ஒர்க் பண்ணலாம். they can do. அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண காட்டியும் ப்ரீ இன்டர்னாக நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யலும். இந்த ஸ்க்ரீனில் வந்திருக்கிற அந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அதை கேளும். ஹவு மெனி டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலும்? அன்லிமிட்டட் டாக்டர், அன்லிமிட்டட்னா இட்ஸ் லைக் திஸ். இப்போ அவங்க ஒரு 3 years டைம் பீரியட் தாராங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல ஒன் ஷாட்ல கிளியர் பண்ணீங்கன்னா ஓகே. இப்போ 3 years முடிச்ச பிறகு உங்களுக்கு 3 yearsல கம்ப்ளீட் பண்ணதுல திருப்பி எஸ்எல்எம்சிக்கு திருப்பி ஒரு அப்ரூவல போடணும். ஸோ அவங்க அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ வை யூ குடன்ட் பாஸ்ன்னு சொல்லி பார்ப்பாங்க. திருப்பி அப்ரூவ் திருப்பி ஒரு 3 years தருவாங்க. until you get passed you can do the ERPM. ஓகே டாக்டர், ஓகே. ஸோ உங்களோட வேல்யூபிளான டைம் டாக்டர் இந்த நேரத்தில் எங்களுக்கு தந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். as a student யூனியன்ல நீங்கள் ஈக்கிறீங்கன்னு சொன்னீங்க டாக்டராங்க அந்த உங்களோட இதில். when I was there like 2022ல நான் வைஸ் பிரசிடென்ட் இருந்தேன் ஸ்ரீலங்கன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனியன். கிரேட் டாக்டர். அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன டாக்டர்? Definitely. ரைட். ஸோ இப்போ நானும் ஒரு முறை போகல வாரேன், விசிட் ஒன்று போயிட்டு பார்த்துட்டு வருவோம். Can do, no worries. Okay, doctor. Okay. So thank you, students. Thank you so much for joining this program. Thank you, Hybrid Campus and Visa Center, for giving this opportunity. Thank you so much.